ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி ஹோம் கார்டனிங். எஸ்பி ஹோம் கார்டனிங்கில் இன்றைக்கி வந்துங்க பாருங்கள், நம்ம ரோஜா செடிகள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி செம்பருத்தி பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள். நிறைய மொட்டுக்களோடு இருக்க காரணம் நம்ம சொல்லியிருக்கேங்க, வாழைப்பழ கரைசல். அது எப்சம் சால்ட்டு தண்ணி, நம்மளுடைய காய்கறி கழுவு தண்ணி, மோர் கலந்த கரைசலுங்க. இது எல்லாமே இதுக்கு ஊற்றணும். நேற்று சப்ஸ்கிரைபர் ஹேமாஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் புதுசாக வாங்கின செடியை எப்படி பாட் பண்ணிவிட்டு என்ன இது கொடுக்குறீங்க, எப்படி வெயிலேருந்து காப்பாற்றுறீங்கன்னு கேட்டாங்க. இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் 1 இன்ச் பாட்டுங்க. 1 இன்ச் பாட்டு, இவங்க 1 இன்ச் பாயிண்ட், இவங்க 2 இன்ச் பாயிண்ட் பாட்டு, அவங்க 3 இன்ச்சு. இது மாதிரி உள்ளது இது 5 இன்ச் 6 இன்ச் பாட்டுங்க. நம்ம சின்ன செடியாக வளர்க்குறப்ப இது மாதிரி 1 இன்ச் பாட்டில் வச்சு வளர்த்துட்டு அவங்கள அப்படியே ரீபாட் பண்ணி 5 இன்ச் பாட்டுக்கு மாற்றணும். இதான் 5 இன்ச் பாட்டுங்க. 5 இன்ச் பாட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் இது கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம மாற்றிருக்கோம் பாருங்கள், 12 இன்ச் பாட்டு. 12 இன்ச் பாட்டுக்கு மாற்றணும். 12 இன்ச் பாட்டுக்கு மாற்றிட்டு இது மாதிரி நம்ம வச்சிடணுங்க. செடி எவ்வளோ அழகாக வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி பாட்டில் வைக்கணும். வச்சதுக்கப்புறங்க இவங்களுக்கு நீர் உரமாக நம்ம மோர் கலந்த தண்ணி இந்த வெயில் காலத்துக்கு கொடுக்கலாம். நம்ம ஒரு வாளி எடுத்தோம்னா ஒரு 5 வாளி தண்ணி கலந்து இந்த செடிகள் எல்லாத்துக்கும் அடியிலையும் ஊற்றலாம், மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாம். மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்குங்க என்ன இப்படி செழிப்பு மலர காரணம்னா, வாழைப்பழத்தோட 3 நாள் நல்லா ஊற வச்சுட்டு அவங்கள மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணுங்க. ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லா நம்மளுக்கு செழிப்பமாக செடி சூப்பராக வளருவாங்க. இப்போ பார்ட்ஸ் எல்லாமே மாற்றியாச்சுங்க. எவ்வளோ தலைதலான்னு இருக்காங்க பாருங்கள். இவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபீடு கொடுக்க வேண்டியதுங்க, ஹியூமிக்குன்னு கடையில் கிடைக்குங்க, இல்லை சீவிட் ஃபெர்டிலைசர் ஏதோ அதை வாங்கிட்டு அதை ஒரு மூடிக்குங்க, ஒரு 5 லிட்டர் தண்ணியில் கலந்து எல்லா செடிகளுக்கும் ஊற்றுனீங்கன்னா அந்த ஹியூமிக் என்ன பண்ணும்னா நம்மளுக்கு இதாக்குங்க, வேரை நல்லா வலுவாக்கும். எப்சம் சால்ட்டு வாங்கிட்டு அதை கலந்து நம்ம கொடுத்தோம்னா அவங்க செடிகள் மேலே பசுமையாக இருப்பாங்கங்க. நம்ம அதோடு இல்லாமல் நம்ம வாழைப்பழ கரைசல் சொன்னேன் இல்லைங்க, அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக நம்ம ஒரு பாட்டிலில் வச்சு தண்ணியை நிறையா ஊற்றி ஸ்ப்ரே பண்ணணுங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு செடிகள் செழிப்பமாக வளரும். இப்போ நம்ம மாதுளம்பழம் நேற்று காமிச்சிருந்தோம்னாங்க, இப்போ பாருங்களேன், நிறைய துளிர்கள் விடுறாங்க. அவங்களே ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி பாருங்கள், இருவாட்சி மல்லி நம்ம வீட்டில் டெய்லி எல்லாமே பூ எப்படியாவது பூத்துருது. இங்கே பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக பூத்துருக்காங்க பாருங்கள். பாருங்களேன், ஆனிடூப்ரே பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்காங்கல்ல மொட்டுக்கள் எல்லாமே. இதே மாதிரி தாங்க நம்ம செடிகளை வளர்க்கணும். இதே மாதிரி நம்ம தண்ணிகளை கலந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை 15 டேஸ்க்கு ஒன்ஸ் மண்புழு உரம் கொடுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா மேலே ஸ்ப்ரே பண்ணுறது வேப்ப எண்ணெய்ங்க. வேப்ப எண்ணெய் ஒரு மூடி எடுத்துகிட்டு அதில் 5 லிட்டர் தண்ணியில் கலந்து கொஞ்சோண்டு சோப் அதோடு கலந்துக்குங்க. கலந்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இருக்கிற பூச்சியெல்லாம் போயிடும். அதே மாதிரி வெள்ளைப்பூக்கள் பூச்சிகள் வந்தாலும் நம்ம மப்பை எடுத்து விட்டுறணுங்க. எடுத்து விட்டால் நம்மளுக்கு நல்ல ஈல்டு கிடைக்குங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள் பூக்கள்லாம். இந்த மாதிரி செழிப்பமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழ கரைசல் நான் சொன்னேன்ல. அதுக்கப்புறம் வாழைப்பூ அந்த இலையை எடுத்து ஊற வச்சு அதையுமே கொடுத்தோம்னா நைட்ரஜன் சத்து நிறையா கிடைக்குங்க. முட்டை ஓட்டை நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் அடித்து ட்ரைன் பண்ணி ஒரு ஸ்பூன் கொடுத்தீங்கனாலும் அது உங்களுக்கு கால்சியம் கிடச்சி நல்லா இருப்பாங்க. நம்மளுடைய இயற்கை உரத்தை வச்சு கொடுத்தாலே போதுங்க, செடிகள் பசுமையாக இருப்பாங்க. என்னுடைய செடிகள் நீங்களே பார்த்துருப்பீங்க, பசுமையாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி நான் கொடுத்த உரம் தாங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. மாஸ்டர் புரிஞ்சிச்சாங்க உங்களுக்கு? ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.